ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பிங்க் பெட்ரோல் என்று ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது தெரியுமா? பிங்க் கலரில் இன்னோவா வண்டி சுற்றும் பார்த்துருக்கியா? பிங்க் பெட்ரோல் எதுக்கு அது? பெண்கள் பாதுகாப்புக்காக. வெறும் பெண்கள் பாதுகாப்புக்கு. பெண்கள் ஹாஸ்டலு, ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டலு, இது போன்ற இடங்களில் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பெட்ரோல் பண்ணுறதுக்குன்னு இப்படி ஒரு அரசு பெண்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும். வெறுமனே அப்பான்னு சொல்லிக்கிட்டா போதாது. இப்போ அது கண்டினியூ தானே சார் ஆகும்? எங்கம்மா பிங்க் பெட்ரோல் எங்கம்மா இருக்குது? வண்டி பார்த்தீங்களாம்மா ரோட்டில்? பார்த்தீங்களா? 1-2 ஓடுதுன்னு நினைக்கிறேன். இங்கே அது 1-2 இத்து போன வண்டியாக இருக்கும். அது ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதோட நோக்கம் என்ன? விமன் சேஃப்டிக்காகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அதை நீங்கள் கண்டினியூஸாக சஸ்டெயின் பண்ணணுமா இல்லையா? அன்றைக்கி அந்த பிங்க் பெட்ரோலுக்குன்னு வாங்கின 10 வண்டி வாங்கி இருந்துச்சுன்னா அதில் 8 வண்டி கண்டமாக இருக்கும், 2 வண்டி மட்டும் ஓடிட்டு இருக்கும். அந்த 2 வண்டி இன்றைக்கி ஓடுது. புரியுதா? ஸ்கீம் ட்ராப்டு. எந்த பாரில் தகராறு நடக்குது, எந்த பாரில் நமக்கு ரூம் கொடுக்காதவன் வந்து குடிக்கிறான், அவனை தூக்கி உள்ளே போடணும்னு காவல்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்தும் போது உங்களது உண்மையான பணியில் எப்படி கவனம் செலுத்துவீர்கள்? பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறை பாலியல் பலாத்கார சம்பவத்தில் ஈடுபடுறாங்களே சார். ஆமாம், திருவண்ணாமலையில் மிக மோசமான ஒரு சம்பவத்தை பார்த்தோமா இல்லையா? உங்களுக்கு அன்னைக்கே நான் அந்த சம்பவம் நடந்த போது அதை விவாதிக்கும் போதே நான் சொன்னேன், அந்த அச்சம் போயிடுச்சு இல்லை. நம்ம யூனிஃபார்மில் இருக்கிறோம், இந்த வர்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா நம்ம வேலை அப்படின்ட்டு அந்த 2 போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் இந்த ஃபேமிலியோடு வர்றவங்கள வண்டியில் வாழைத்தார் வச்சுருக்கிறவனை ஏற்றி இந்த பக்கத்து போப்பான்னு அனுப்பிச்சு அந்த 2 பெண்களையும் கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னா அப்போ இந்த போலீஸ்காரங்களோட மைண்டு நம்ம இதில் மாட்ட மாட்டோன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்குல்ல. இந்த பெண் வெளியில் சொல்லாத மிரட்டி அனுப்பிச்சிடலாம் இல்லையா? அப்போ நீங்களே இப்படி பண்ணும்போது கிரிமினலுக்கு ஏன் அச்சம் வரப்போகுது? ஸோ ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு காவல்துறையின் ஈரல் அழுகி இருக்கிறது.